Hi everyone, welcome to I Think You Think channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸலில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்க லிஸ்ட் ஆஃப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு வாஸ்டான டேட்டா நம்மகிட்ட இருக்குது அப்படின்னும் போது இதோடைய பர்டிகுலர்ஸ் ரோ நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டவுன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஷிஃப்ட்டு டவுனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாமல் எனக்கு ஒன் ஷாட்டில் போகணும் அப்படின்னும் போது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் பண்ணிட்டோன்னா ஆட்டோஸ் வச்சு கீழே ஓடி போயிடும். ஸோ மேக்ஸிமம் எண்டு வரைக்கும் போயிட்டு ரீச் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபுல் ஏரியாவும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட்டு, ஓகேவா. அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் அப்படின்னா ஓவரால் ஃபில்டு ஏரியா எனக்கு செலக்ட் ஆகிடும் இங்கே. ஸோ இதுதான் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுனுடைய பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் டி அப்படின்றது என்னென்னா, கண்ட்ரோல் டின்றது என்னென்னா மேலே இருக்கக்கூடிய கேரக்டரு கீழே டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ மேலே இப்போது ஐ திங்க் எழுதியிருக்கணும், கண்ட்ரோல் டி கொடுத்தோன்னா கீழே வந்துடும், கண்ட்ரோல் டி கொடுத்தோன்னா கீழே வந்துடும். ஸோ இதுக்கு என்னென்னா நார்மலாக பண்ணும்போது காப்பி இங்கே பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுப்போம். அப்படி இல்லாமல் மேலுக்கு அது கீழே இறங்குறது கண்ட்ரோல் டி கொடுத்தாலும் கீழே இறங்கிடும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஆர். கண்ட்ரோல் ஆர்ன்றது இங்கேருந்து ரைட் கிளிக் பண்ணுறது, நமக்கு லெஃப்டில் ரைட்டில் கன்வெர்ட் ஆகுறதுக்கு கண்ட்ரோல் ஆர். ஸோ கண்ட்ரோல் ஆர் கொடுத்தா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். லெஃப்டில் என்ன இருக்கோ அது அப்படியே ரைட்டுக்கு காப்பி ஆகிடும். இதுதான் கண்ட்ரோல் ஆர். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டு ஜென்ரல். ஸோ இதை நான் அப்புறமா சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் காலம் அண்டு ரோ வித். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் கொஞ்சம் எல்லாமே ஈவனாக எல்லாமே அன்ஈவனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் போட்டு சரி பண்ணணும். இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா டேரெக்டாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே மேலே பாரில் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒன்று வரும். இந்த சிம்பிளை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செல்ஃப் அலைன் ஆகிக்கும். திஸ் இஸ் ஃபார் காலம்க்கு. இன்கேஸ் உங்களுக்கு ரோவில் செல்ஃப் அலைன் ஆகணும்னா அப்போ இப்படி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக் டேட் கேப் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், 21. ஸோ அந்த 21 பிக்சல்ஸ்க்கு வேணும், அந்த பிக்சல்ஸ்க்கு அலைன் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செலக்ட் பண்ண டேட்டா ஃபுல்லாக. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபில்டர் த ஃபைல். ஸோ இப்போ இந்த டேட்டாவை எனக்கு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னும் போது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எல் அப்படின்னு போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஐக்கான் வந்துடும். இது யூஸ்வலாக போய் எடுக்கிறதுக்கு வந்துட்டு டேட்டாவுக்கு போயிட்டு இங்கே ஃபில்டர் போடுவோம். ஆனால் இப்போ அவ்வளோ தூரம் சுற்ற தேவையில்லை, டேரெக்டாகவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்லுன்னு போட்டால் அப்ளை ஆகிக்கும். திருப்பி கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் போட்டால் டிட்டாச் ஆகிக்கும். ஓகேவா. ஃபார்மேட் அஸ் டேபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா வந்து ஒரு ஹியூஜ் டேட்டா. ஓகேவா, இவ்வளோ பெரிய டேட்டா இது. இந்த டேட்டாவை எனக்கு டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஏதோ ஒரு போர்ஷனில் செல்லில் கிளிக் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் டி அது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், இது எடுத்துக்கும். லைக் A1லேருந்து T179 வரைக்கும் செலக்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா, அதுதான் இந்த ஓவரால் ஃபில்டப் டேட்டா.
செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர், என்னோடய டேபிளுக்கு ஹெட்டர் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த காலம் ஹெட்டிங்கை அது ஹெட்டிங்னு கன்சிடர் பண்ணிக்கும். இல்லைனா அது தனியாக ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ இந்த காலம் ஹெட்டிங்கை கன்சிடர் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னா டேபிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதோ இங்கே ஒரு டேபிள் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, இப்போது ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஷிஃப்ட் ஸ்பேஸ்க்கு இப்போ இங்கே போயிட்டு ஏதோ ஒரு செல் மேலே ஹோல்டு பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டும் ஸ்பேஸும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த என்டையர் ரோ வந்து செலக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதை பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோல் ஆல்ட்டு ப்ளஸ் கொடுத்தோன்னா இன்னொரு ரோ வந்து நமக்கு ஆடப் ஆகும். திருப்பி கொடுத்தோன்னா நம்ம ஆடப் ஆகும். இல்லை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு மல்டிபிளாக செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுத்தோன்னா அத்தனை ரூம் அப்படியே ஆடப் ஆக ஆரம்பிச்சிடும். ஷிஃப்ட்டு ஸ்பேஸு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே லொக்கேஷனில் வச்சுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் இது வந்து காலம் செலக்ட் பண்ணிக்கிறது. ஸோ மல்டிபிள் காலம்ஸ் வேணாலும் நம்ம இது மாதிரி வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுத்தோன்னா காலம் அப்படியே ஆட் ஆகிட்டே போகும். இப்போ இதில் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ்ஸும் பார்த்து வச்சு கண்ட்ரோல் ஆக்சுவலி இப்படி ஒன்றும் கிடையாது, டைப் எரர். ஓகே, ஓகே. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் டு ஜென்ரல் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட் டு ஜென்ரலுக்கு இங்கே ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். லைக் யூஸ்வலி உங்களுக்கு ஏதாவது வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற டேட்டா இல்லை ஏதாவது வேறு ஒரு சாப் டாக்குமெண்ட்டோ இல்லை இஆர்பியில் இருந்தோ ஏதோ இதில் கிடைக்கிற டேட்டா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆன்லைன் டூல்லேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா வந்து உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு உங்களால் எதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியாது. லைக் இது வந்து நம்பர் தான் கம்ப்ளீட்டாக. இந்த நம்பரை நான் போய்ட்டு இப்போ வீலுக்கப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற நம்பர்லேயே ஒரு 4 நம்பர் இங்கே எடுத்து போட்டு இப்போ இதுக்கு வீலுக்கப் பண்ணுறேன் இல்லை எக்ஸ் லுக்கப் பண்ணுறேன். எக்ஸ் லுக்கப் திஸ் கமா போட்டால் இது வராது, எந்த நம்பருக்குமே வராது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே எழுதியிருக்கிறது ஜென்ரல் நம்பர்ஸு, இங்கே இருக்கிறது எல்லாமே டெக்ஸ்ட்டு. ஸோ எந்த ஒரு இது மாதிரி ஆன்லைன் டேட்டா வந்தாலும் இந்த டேட்டாவை வந்து நம்ம முதல்ல ஜென்ரல் நம்பர்ஸாக மாற்றணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் பர்டிகுலராக செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டாவுக்கு போங்க, டெக்ஸ்ட் டு காலம் அப்படின்ட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபீல்டு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு டெலிமீட்டரில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டேபு காலம் செமி காலம் எல்லாம் இருக்கும், எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் டேபில் மட்டும் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே போய்ட்டு ஜென்ரல் டெக்ஸ்ட்டு டேட் அப்படின்ட்டு இருக்கும். இன்கேஸ் இதே டேட் ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா டேட்டை மென்ஷன் பண்ணி போடுங்க. இல்லை வெறும் நம்பர்ஸ் தான் இருக்குது இல்லை ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்குன்னா ஜஸ்ட்டு ஜென்ரல் மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு ஃபினிஷ்.
ஸோ இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ இது வந்துட்டு நமக்கு ஜென்ரலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதனால் ஓகேவா. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் இ, இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ஃபில்டர் டேட்டாக்காக, ஆட்டோ அப்டேஷன் ஆஃப் டேட்டாக்காக. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் தனியாக எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா டிஓஇ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டு எப்படி தனித்தனியாக எழுதிட்டு போகணும் ஒவ்வொன்றுத்துக்கும். இது ஏதோ ஒரு 10 டேட்டா இருக்குது, ஓகே எழுதிடலாம். பட் இதே ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டா இருந்ததுன்னா அப்படி பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் இ கொடுத்துட்டோன்னா அதுவே வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். ஸ்பேஸிங் பிஃபோர் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் நேமு, அதாவது நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோமோ ஸ்பேஸுக்கு பிஃபோர் இருக்கிறது நம்ம எழுதணும்னா அதை அப்படியே இங்கே டிட்டோ காப்பி பண்ணிவிட்டு இந்த ரோவில் இருக்கிற எல்லாத்தையும் அதே ஃபார்முலேயே எழுதி கொடுத்துரும். அண்ட் செகண்ட் கண்ட்ரோல் இ கொடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே இங்கே எழுதி கொடுத்துரும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் இக்கான பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இங்கே இந்த டேட்டா இருக்குது. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் போட்ட டேட்டா. இப்போ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு ரெஃபரன்ஸ் எரர் வந்துடும். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கான ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஓகேவா. ஸோ எனக்கு அந்த வேல்யூ இங்கே வராது, எனக்கு அந்த வேல்யூ மட்டும்தான் எனக்கு இங்கே வேணும். அப்படின்னும் போது இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடும்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு வி அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ வெறும் நம்பர் மட்டும் எனக்கு இங்கே காப்பி ஆகிடும். ஃபார்முலாலாம் காப்பி ஆகாது, ஒன்லி வேல்யூவும் காப்பி ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி அப்படின்றதுக்கான ரெக்குயர்மெண்ட். இதில் கண்ட்ரோல் ஆல்ட் வி எப்படி பண்ணுறதுன்னா இப்போ இதில் அப்படியே காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்துட்டோன்னா இந்த பேஸ்ட்டு ஸ்பெஷல் டேப் ஓப்பன் ஆகிடும். இதில் போயிட்டு எனக்கு என்ன ஃபார்முலாஸ் என்ன அது மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை வேல்யூ என்ன அது மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபார்மெட் என்ன அது மட்டும் எடுத்துக்கலாம், கமர்ஸ் நோட்ஸ் வேலிடேஷன் லைக் அது மாதிரி என்ன வேணுமோ அது எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபார்முலாஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஃபார்முலா மட்டும் வந்துடும், பட் ரெஃபரன்ஸ் வந்து மிஸ் மேட்சில் இருக்கும். ஸோ இதுதான் கண்ட்ரோல் ஆல்ட் வி அண்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் விக்கான பர்பஸ். ஸோ இது வந்து பார்ட் 1 தான். இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய சிம்லர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் எக்ஸல் வீடியோஸ் வேணும்னா ஐ திங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.